வணக்கம். ஆரோக்கியமாக வாழ பழமை ஆரோக்கியம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக வாழ்ந்திட இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். முடி வளர்றதுக்கு இதுவும் ஒரு எண்ணெய் தான். போன வீடியோவே ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே போல் தான் இதுவும் வந்து எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து இளநரையை வந்து சூப்பராக வந்து தடுத்துடும். இது வந்து முடி வந்து உதிர்றவங்க, முடி வந்து அடர்த்தி இல்லாமல் இருக்கிறவங்க ஸோ இந்த எண்ணெயை வந்து தயாரித்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். கட்டாயம் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, மருதாணி சும்மா இந்த அளவு, ஒரு கைப்பிடி அளவு மருதாணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதே அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2 கைப்பிடி அளவு, 2 கைப்பிடியோ இல்லை சும்மா இந்த அளவும் கூட அதுவும் எடுத்துக்கோங்க அதே அளவில் கூட. 4 நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய். அவ்வளோதாங்க. இந்த எண்ணெயை நீங்கள் பண்ணுறப்ப நல்லா கட்டியாக திக்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லது ஹேருக்கு வந்து. இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த செம்பருத்தி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மருதாணி இலை, இந்த 3 ஒன்றா மிக்சியை போட்டு ஒரு டம்ளர்லேருந்து 1 டம்ளர் ஓகே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கொஞ்சம் கட்டியான திக்காக தான் இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதை வந்து துணியில் வடிகட்டுங்க. அந்த சாறை துணியில் வடிகட்டிட்டு அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு ஒரு 200 ml தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு, இந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது ஜூஸு. ஸோ அதை வந்து அப்படியே தேங்காய் எண்ணெயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடும். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, 4 நெல்லிக்காய், அதவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொட்டையை தூக்கி போட்டு அதவும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதவும் சாறு எடுங்க. அந்த சாரவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த சாரவும் ஊற்றுங்க. ஊற்றிட்டிங்களா, அவ்வளோதாங்க மேட்ரு. நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 50 மில்லியிலேருந்து ஒரு 70 மில்லி வந்து காணாமல் போயிடும், நல்லா வத்திரும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 150 மில்லிக்கு குறையாமல் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த எண்ணெய் வந்து நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் வந்து அதை வந்து துணியிலேயே வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. முடி வந்து சூப்பராக அடர்த்தியாக, முடி உதிரது நின்று, பொடுகு தொலை எல்லாம் ஓடியே போயிடுங்க. இதை பயன்படுத்துங்க. கட்டாயம் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.